கவனிங்க, சரீரத்தில் இருக்கிற எல்லா பலன், உணர்வு, ஆசைகள்லாம் அடங்கிடுச்சு. வித்தியாசமான அனுபவம் நிறைய கற்றுங்க, தெரிஞ்சுங்க, அநேக மக்களை போதிங்க. விருத்தாப்பியவனான பொழுது வஸ்திரங்களாலே அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அவருடைய ஊழியக்காரர்கள் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உணர்வு. நல்லா கவனிங்க, ஒரு வித்தியாசமான காரியம் சபைக்கு தேவை. சபையின் மக்கள் நிறைய பேர் கட்டப்பட்டிருக்கிறாங்க, ஊழியக்காரங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, எல்லாம் தியானம் பண்ண அந்த வசனத்தை. ராஜாதான், அதிகாரங்கிறது, ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனால் பலன் குறைஞ்சி போச்சு. பலன் குறைஞ்சி போச்சு. அவருக்கு பவர் இல்லை, உணர்வு இல்லை, உணர்ச்சி இல்லை, ஆசா பாசலாம் அடங்கி போச்சு. இந்த காலகட்டத்துக்குள்ள நானும் நீங்களும் இருக்கிற ராஜாக்கள், வாலிபர்கள், பலசாலிகள் எல்லாம் ஒரு நாள் இந்த வழியாய் கடந்து போக வேண்டும். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? என்ன பண்ணுறாங்க சேவகர்? ராஜாவுக்கு உணர்வு இல்லையா? ராஜாவுக்கு உணர்வு உண்டு பண்ணும், ஆசை உணர்வு உண்டு பண்ணும் சொல்லி என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. அவருக்கு உணர்வு இல்லை. எல்லாமே இருக்குது, கோடிக்கணக்கான பணங்குது, செல்வங்குது, பணங்குது, பதவிக்குது, அதிகாரங்குது, என்ன வேணால் செய்யலாம். ஆனால் வயசாகிடுச்சு. நம்ம எல்லாம் வயசாகி ஆக போகிறோமா இல்லை அப்படியே இருப்போமா? சொல்லுங்கள். எல்லாம் வயசாகி ஆக ஆக அப்படியே வயசாக ஆக அப்படியே போயிட்டே இருப்போமா? இல்லை 18 வயசு, 13 வயசு, 20 வயசு, 25 வயசு எல்லாம் இருப்போமா? நமக்கும் இந்த சூழ்நிலைக்கு ஒரு நாள் நாம் தள்ளப்பட போகிறோம். இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. யாரும் தூங்கக்கூடாது, கொஞ்சம் விழிப்பாக கேளுங்க. படிங்க. ராஜாவுக்கு உணர்வு, ஆசா பாசாங்களை ராஜாவுக்கு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவருடைய மடியிலே படுத்து, அவர் உணர்வு, ஆசா பாசங்களை நல்லா கவனிங்க. சத்தி தெரிஞ்சுக்கணும். கடைசி நாட்கள் நிறைய பேர் இதில் மாட்டி நிற்கிறோம், சிக்கி நிற்கிறோம், வெளியே வர முடியல. மறைவா ரகசியமாக திருச்சபை இன்னைக்கு இருக்கிற ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிகள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, வாலிப பிள்ளைங்க தடுமாறி இருக்கிறாங்க. ராஜாவுக்கு ஆசையை உணர்க்கணும், உணர்வை உண்டு பண்ணும் சொல்லி அவர் மடியிலே படுத்துக்கொள்ளவும் வாலிப பெண், நல்லா கவனிங்க, வாலிப பெண் ஒரு கண்ணியை கொண்டு வராங்க. அந்த கண்ணியை கொண்டு வந்து ராஜாவோடு சேரும்போது அவருக்கு அவர் ஆசை வருதா, உணர்வு வருதா? இந்த டாபிக் ஏன் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியாது. யாருக்கோ ஒருத்தருக்கு பேசுகிறார், அது திட்டமாக சொல்ல முடியும். யாருக்கோ ஒருத்தர் பேசுகிறார், உணர்த்துகிறார். இந்த ராஜாவுக்கு ஒரு வாலிப பெண், ஒரு கன்னி பெண் கொண்டு வந்தாது அவளுடைய அழகை பார்த்து, இச்சையை பார்த்து அவர் உணர்வு வருமா, ஆசை வருமா என்று சொல்லி அந்த பொண்ணை கொண்டு வராங்க. அந்த அம்மா பேர் வந்து, அந்த வாலிபெண் பேர் அபிஷாக். பேர் என்னங்க? சத்தமாக சொல்லுங்க. இவங்க யாரு? சுனேமித்தியா ஊர்லேருந்து கொண்டு வராங்க. எல்லாம் தெளிவாக இருக்கணும். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சத்தம் வரலையே. இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. வாலிபம் ஒரு நாள் அடங்கிடும். உன் ஆசா பாசங்கள் உணர்வுகளால் அடங்கிடும். நீ ஓடுகிற ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்க முடியாது. ஐயா, வாலிபத்தில் நான் ஒரு ஆள் ஐயா, என்னென்னவோ சாதித்த ஐயா, நான் நிறைய சொல்ல. நானும் உலகத்தில் தான் வந்தேன், நானும் பரலோகத்தில் இறங்கி, எனக்கும் எல்லாமே தெரியும். உலகத்தில் எல்லாத்தையும் பழகி வந்த சூழ்நிலை உண்டு. நல்லா கவனிங்க, வெளிப்படையாக சொல்லப்போகிற சபைகள் இந்த காரியத்தில் திட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஊழியக்காரங்க திட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஊழியக்காரர் பிள்ளைங்க தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஞானமாக இருக்கும். கடைசி நாட்களில் ரொம்ப ஞானமாக இருக்கணும். இருக்கிறீங்களா? ராஜாவுக்கு உணர்வு, ஆசை உண்டு பண்ணும்படி ஒரு கன்னி பெண் கொண்டு வராங்க. படிங்க.
அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊரலாகிய அபிஷாகை கண்டு ராஜாவிடத்தில் கொண்டு வந்தாங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்க. இன்னைக்கு அழகை பார்த்து இச்சையை பார்த்து ஏமாந்தவர்கள் ஏராளம். முதல் தாய் பைபிளில் ஏவாள் அழகை பார்த்தா, பழத்தை பார்த்தா, ஆசை வைத்தாள், இச்சை வைத்தாள், ஏமாந்து போனாள். சாத்தான் சத்ருவானவன் நீங்க அநேக பேர் விழுத்தல காரியம் சௌந்தரியம், ஆசை. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. உன் அழகு அழகாகவே இருக்க மாட்டேன். வயசு ஆக 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 உன் முகத்தொட்டம், சரீரத்தொட்டம், உன் கை காலு எல்லாமே மாறும். இது கர்த்தர் படைத்திருக்காரு, இது யாரும் மாற்ற முடியாது. இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க, நல்லா கைத்தட்டி சொல்லுங்க. இப்போ மீனாட்சி பாட்டி வச்சுக்க, அது வாலிபத்தில் எப்படி இருந்துருக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன் பாருங்க. மீனாட்சி வாலிபத்தில் இன்னும் அழகு பார்க்கறதுக்கு, இன்னும் ஃபோக்கஸாக, இன்னும் மேக்கப்பு. ஆனால் இப்போ பாருங்க எல்லாமே நம்மளும் நீங்களும் அப்படி போக போகிறோம். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? எல்லாம் ஒரு நாள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் ஒரு நாள். அழகு மாயை நிலைத்திடாதே, மயக்கிடுமே. அல்லேலூயா. வீட்டில் பார்த்த நிறையா 5 மாதம் குழந்தை ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருப்பாங்க. 5 வயசு, 10 வயசு, 25 வயசு, அப்புறம் 40, 60, 70, கடைசியில் பெட்டியில் போடுவோம். அங்கே ஃபோட்டோ பிடிச்சோம். இப்போ தான் இப்போ செத்தாருங்க அப்படி குழந்தைலேருந்து ஃபோட்டோ போடுவோம். அது ஒரு நிறைய வீட்டில் பார்த்துரும். எல்லாமே மாயி. உணர்றீங்களா? ஆனால் சாத்தான் உணர வைக்க மாட்டான். தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நான் மணந்து நம்ம உணர வைக்க மாட்டான். இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போ, ஜாலி அனுபவிச்சுட்டு போ. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மாயக்கிடுமே. சொல்லுங்க. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மாயக்கிடுமே. மரணம் போனால் சந்திக்குமே, மறவாதே உன்னாண்டவரை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அழகும் வீண். சொல்லுங்க. சௌந்தரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. டெய்லர் சொல்லுவாங்க, ஓகே நான் தைக்க ரெடிங்க உங்கள் ஜாக்கெட்டு, ப்ளவுஸு, ஃபேன், ஆனால் உங்கள் உடம்பு ஒத்து போல. சொல்லுவீங்க, ஐயா இப்படி டைட்டாக தைங்கய்யா, இப்படி வைங்கய்யா, அப்படி வைங்கய்யா. ரைட், ஓகே நான் வைக்கிறேம்மா, ஆனால் உடம்பு இல்லையே. அல்லேலூயா. நான் போவேன் இந்த பாம்பேக்கார் டைலில் தான் என் ஃபேண்ட். என்னங்க பாஸ்டர் இருக்க உங்கள் ஃபேண்ட்டு தொலைதுன்னு போய் நிற்குது, முதல்ல மாதிரி நீங்கள் இல்லையே, எல்லாமே அளவு மாறுதுன்னாங்க. இருக்கிறது வைங்க ஐயா. இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க. 10 வயசில், 15 வயசில், 20 வயசில், 30 வயசில், 40 வயசில் போட்ட புடவை, ஜாக்கெட்டு, உள் ட்ரெஸ்ஸு, வெளி ட்ரெஸ்ஸு, ஆம்பளைங்க எல்லாமே வயசாக அப்படி இருக்குமா? அதுவும் மாயை. முகத்தோட்டெல்லாம் மாயை. உன் அழகு மாயை. உன் கண்ணு புருவம், காது புருவம், பல்லு, காது எல்லாமே மாறிடும். ஆனால் தாவீதை பாருங்க, அதிகாரத்தை விட்டுறக்கூடாது, கூட இருக்கிற செய்கிறோம், ஆட்சியை விட்டுடக்கூடாது. என்ன பண்ணுறாங்க? ராஜாவை எப்படியாவது உட்கார வைக்கணும். அவருக்கு உணர்ச்சிக்குதா, உணர்வுக்குதா ஒரு வாலிப பெண்ணை கண்ணி பெண்ணை மடியில் போடுறாங்க.
அப்பயும் அவருக்கு உணர்வு இல்லை. இதை சொல்லி நான் ஒரு சில காசு சொல்லி முடிக்க போகிறேன். 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. படிங்க, 4 வசனம் வரைக்கும் படிச்சு முடிங்க. அந்த பெண் வெகு அழகாயிருந்தால் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவளுக்கு பணிவிடை செய்தால், பார்த்தீங்களா, ராஜா அவளை என்னன்னா ராஜா எதிர்பார்க்கிற அந்த ஆசா பாசங்கள் அவருக்கும் கிடைக்கல. இந்த பெண்ணு நல்லா உணரணும். ஏன் சொல்லனா, ஆட்சி அதிகாரம் இப்போ இருக்கிற அரசாட்சி, இனிமேல் வரப்போகிற ஆட்சியெல்லாம் எல்லாமே நிலையற்றது. நீங்களும் நான் பயன்படுத்துகிற ஆட்சி அதிகாரம் அழகு எனக்கு பலன்குதையா, நான் சாதிப்பையா, எல்லாமே ஒரு நாள் தொய்ந்து போய் உட்காவும். இதை நீங்கள் நினைக்கணும். வாலிபனே, உன் இளமையில் எல்லாவற்றும் அனுபவித்தால், வாலிபனே உன் இளமையில் உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சி மனசு நல்லா சொல்லுது, உன் நெஞ்சின் வழியெல்லாம் நீ போ, உன் கண்ணின் காட்சியில் நட. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் வச்சிக்கிறார். அப்போ நீங்கள் என்ன தேடுவீங்க? நான் இருக்க மாட்டேன், என்னை கர்த்தர் கொண்டு போயிடுவார். மற்ற ஊழியக்கார் தேடிப்பீங்க, இல்லை, சத்தியெல்லாம் எடுபட்டு போயிடும். இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. படிங்க வசனத்தை பிரசங்கி. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் இருதயம் உன்னை பூரி பார்க்கட்டும், உன்னுடைய கண்ணின் காட்சிகள் உன் நெஞ்சின் வழிகளில் நட. வாலிபனே, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் இருதயம் நல்லா யோசிக்குது, எப்பெல்லாம் உன்னை சந்தோஷிப்பது, என்னென்ன செய்யணும் எல்லாம் செய், பூரிப்பாகு. உன் நெஞ்சின் வழிகளிலும், உன் நெஞ்சின் வழியில் யோசனை, உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. உன் கண்ணு எதெல்லாம் பார்க்க சொல்லுது, எதெல்லாம் செய்ய சொல்லுது, செய், நட. ஆனால் ஒன்று, பட் ஆனால் ஒன்று, இவை எல்லாவற்றின் நிமித்தமும், இவை எல்லாம் நீ செஞ்ச பத்தியா, உன் கண்ணின் காட்சி, நெஞ்சின் வழிகள், உன் இறுதி பூரிப்பாக பத்தியா, சந்தோஷமா இருக்குது, என்னெல்லாம் பண்ண, எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அதை மறந்து போக கூட சகோதரனே, ஊழியக்காரனே, எல்லாருக்கும் ஒரு நாள் வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் இங்கே இருக்க உட்காந்து எல்லாருக்கும் ஓட்டம் வச்சுக்கிறார். ஒரு நாள் கர்த்தருடைய, அது யார் எடுக்க முடியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ படிங்க 1 ராஜாக்கள் 4 முடிச்சிங்களா? அந்த அம்மா அழகாக இருந்தாங்க, என்னென்னோ பண்ணாங்க, ஆனாலும் தாவீது உணரவில்லை. முடிச்சிட்டிங்களா? இப்போ நான் சொல்கிறேன், அதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கன்னா, தாவீதினுடைய பலவீனமான நிலை. ஒரு காலத்தில் தாவீது ராஜா பலம் போது கோலியாத்தை மேற்கொண்டார், அநேக ராஜாக்களை மேற்கொண்டார், பல பயங்கரமான ஒரு பலசாலி. ஆனால் தாவீதுக்கு வயசு ஆக 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 அவருக்கு ஒரு பலவீனமான நிலை. 2வது, அந்த அபிஷாக் அம்மா அவள் தாவீதின் மனைவி அல்ல. அந்த அபிஷாக், அந்த சூனியம், அந்த குழந்தை கன்னிஸ்திரி வாலிப்புன்னு தாவீதின் மனைவியா? சொல்லுங்க, தாவீதின் மனைவி இல்லைங்க. ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த குழந்தை, அந்த கன்னியாஸ்திரி, அந்த வாலிப்பண்ணு ராஜாவை கவனித்தாள். 1. 2வது, ராஜாவுக்கு சேவை செய்தாள். தண்ணி வேணுமா, கை தூக்கி போடணுமா, வஸ்திரம் விலகிச்சா, மூடிச்சு, பிடிச்சாங்களா, 1 பாத் பண்ணாரா, 2 பாத், சேவை செய்தாங்க, ராஜாவை கவனித்தாங்க. உடல் வெப்பம் அவருக்கு உணர்வு பண்ற மாதிரி நல்லா செஞ்சாங்க. ரகசியமா சொல்றேன், ராஜாவுக்கு உணர்வு ஆசை தூண்டு மாதிரி அந்த அம்மா என்னென்னோ பண்ணாங்க. ராஜாவுக்கு உணர்வில்லை. ஏன்? பலவீனமான சூழ்நிலை, சரீரம் ஒத்து போகவில்லை. இன்னைக்கு வாலிப தம்பி தங்கச்சிங்க, ஊழியக்காராகட்டும், யார் வேணா ஆகட்டும், இப்போ பதியரிக்கிற நடிகர் விஜய், நடிகர் சொல்லுங்க, முதலமைச்சர், நடிகர் சொல்ற முதலமைச்சர் விஜய் ஆகட்டும், இப்போ ஒரு 50 வயசு தான், வாலிப வயசு தான். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அவருக்கும் கொஞ்ச காலம் தான். ஆடுற ஆட்டம், ஓடுகிற ஓட்டம். கைப்பிடிச்சு சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆடுகிற ஆட்டம் சொல்லுங்க, ஓடுகிற ஓட்டம்.
ஏங்க நான் கை பிடிச்சி குளிக்க சொல்ல கம்முனிக்கிறீங்க, கை பிடிச்சி சொல்லுங்க. ஆடுகிற ஆட்டம் ஓடுகிற ஓட்டம் தம்பி கொஞ்ச நாள் தான். ஆடுகிற ஆட்டம் நீ ஓடுகிற ஓட்டம் தம்பி தங்கச்சி, பெண்கள் தங்கச்சி கொஞ்ச நாள் தான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச நடிகை உங்களாம் தெரியாது, நானும் சினிமா அது காலத்தில் பார்த்தேன். சௌகார் ஜானகி சொல்லுங்க. எவ்வளோ பேர் தெரியாது உங்களுக்கு? மஞ்சுளா, கேரி விஜயா, அப்படி தான் தெரியும். எனக்கு சௌகார் ஜானகி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா சும்மா நடிப்பு பாடலமாக சூப்பராக. தப்பாக நினைக்காதீங்க. அந்த கவிஞர் கண்ணதாசன் அந்த அம்மா ஒரு பாடல் பார்ப்பா, நான் கூட அப்படி திரும்ப ஒரு அடி அப்படி திரும்ப வைக்கும். கண்ணதாசன் பாடினுங்க, ஆண்டு கொடுத்த ஞானத்தை சொல்கிறேன். கண்ணதாசன் அந்த அம்மா பாடினாங்க ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த வரி பார்த்தா அப்படியே டேன் ஆகும். ஏன் சொன்னால் இதெல்லாம் கொஞ்ச காலம். இப்போ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த அம்மா மேக்கப் பண்ணுவாங்க பாருங்கள். சௌகார் ஜானகி போய் பாருங்கள். சௌகார் ஜானகி பார்த்து இன்றைக்கி கெழுவியாக உட்காந்து ஏஞ்சி நடக்க முடியல. எல்லாமே ஒரு நாள். இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. பாஸ்டர் ஐயா, இந்த ஐயா இந்த தம்பி இன்னைக்கு பாருங்க, அதெல்லாம் சொல்லுகிற காலம் வெகு தூரம் அல்ல, வந்து கொண்டிருக்கிறது. உணர வேண்டும், ஆண்டவர் நினைக்க வேண்டும். இங்கே அந்த அம்மா அந்த கன்னி பெண்ணு அந்த ராஜா உணர்வு ஆசை என்னென்னோ பண்ணுறாங்க, ஆனால் அவருக்கு கிடைக்கல. அந்த அம்மாவுடைய மனைவி இல்லை. ரைட். தாவீது ராஜாவுடைய 4 வசந்த அரசியல் பின்னணி என்ன? இன்றைக்கி அரசியல் தலைவர் கூட எல்லாருக்கும் தெரியும். அவர் அரசியல் பின்னணி என்னன்னா, தாவீது பலவீனம் அடைந்தார். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. இப்போ தாவீது முடிஞ்சு போச்சு, பலவீனம் அடிச்சிட்டாரு. அவர் எப்படியாவது பண்ணும், மறுபடியும் அவர் ஆட்டிவாத விடக்கூடாது, அவர் உணர்வுலாம் கொண்டு வந்து மறுபடியும் நடக்கணும், அப்படி பண்ணும். உடல் அவருக்கு ஒத்து போல. அவருக்கு போட்டியாக ஒரு ராஜா வந்தார். யார் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அவர் வயசாகி போச்சு, உடனே ஒருத்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண ஒருத்தர் போட்டியாக வந்தார். யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம்? வெரி குட், அதோனியா. ஆனால் அதோனியா ராஜா ஆனாரா? இல்லை. யார் ஆனதுங்க? சாலமோன். வெரி குட். இப்படிலாம் வேத அதோனியா ராஜாவாக்குன்னு பார்த்தாங்க, ஆனால் அந்த பிளான் ஆண்டுட்டு சாலமோனை ராஜாவாக்கினாங்க. இருக்கிறீங்களா? இந்த அரசியல் பின்னணி என்னன்னா, தாவீது ராஜாவுக்கு பலன் இருந்தது, அதிகாரம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் சரீர பலவீனம் இல்லை, குறைஞ்சி போச்சு. தாவீது பலன் அடைந்தார். யார் அடுத்த ராஜா? முதல் கேள்வி. தாவீதுக்கு அடுத்தது யார் ராஜா? அடுத்தது அதில் யார் அதிகாரத்தை பெறுவாங்க? இன்றைக்கி நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம். எல்லாமே வயசாம எனக்கு பிறகு யார் என் பிள்ளை, என் பையன், என் மனைவி, என் மருமக, எல்லாத்துலேயுமே வேலை செல்லும் சரி, சொத்து பிரிக்கிறது சரி, ஹேண்டில் பண்ண சரி, எல்லாமே ரொம்ப ஆண்டு விட்ட தேவ பிள்ளைகள் தேவ ஆலோசனை கேட்டு தேவ ஞானத்தை ஒவ்வொரு ஞானமாக செய்யணும். அடுத்தது யார் ராஜா? இந்த அதிகாரம் அடுத்தது யார்? இந்த 4 வசனத்திலிருந்து ஆவிக்குரிய பாடம், ஆவிக்குரிய சிந்தனைனா நமக்கு என்ன? இந்த 4 வசனம் தான் எதுக்கு பாஸ்டர்? இந்த 4 வசனம் ஆவிக்குரிய டிவோஷன் என்னன்னா, ஒன்று மனித மகிமை நிலைத்தது அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. இந்த மகிமையெல்லாம் போச்சு. மனித மகிமை, மனிதனுடைய அந்த சர்வ அதிகாரம், வல்லமை, அதெல்லாம் எதுவுமே நிலைத்தது அல்ல. இப்போ இருக்கிற ராஜாக்கள், ஏற்கனவே அரசாண்டவர்கள், இனிமேலும் ஆள போகிறவங்க, உங்கள் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறவங்க, அப்பா அம்மாவுக்கு வயசாகி போச்சுங்க, அடுத்தது பிள்ளைங்க தான் குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க பிள்ளைங்க வயசாச்சுங்க, அதுக்கடுத்து அவங்க பிள்ளைங்க. இதான் மனுஷனுடைய மகிமை நிலைத்தது அல்ல. நம்மெல்லாம் வயசான பிறகு நம்மளை ஓரம் கட்டிட்டு நம்ம சொல்கிற வார்த்தை, ஐய் கம்முன்று, உனக்கு வயசாகி போச்சு. கை கால் நடுக்க ஆரம்பிக்கும், கால் நடக்க முடியாது, பார்வை குறைஞ்சி போயிடும், யாராவது ஒரு எதிர்பார்ப்பீங்க. நம்முடைய மகிமை நிலைத்தது அல்ல. ஒன்று. ரெண்டாவது, உடல் பலம் குறையும். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள். இப்போ நான் உங்களை கேட்குறேன்,
சின்ன வயசில் இந்த பலம் இப்போ குறையுதா? 15 வயசு, 18 வயசு, 20 வயசு, 30 வயசு, 40 வயசில் இருக்க உங்களுக்கு பலன் இருக்குதா? இல்லை. உடல் பலம் குறையும். ஆவிக்குரிய சக்தி 4 வசனம். 3வது காரியம், அதிகாரம் நிரந்தரம் அல்ல. அதிகாரம் இப்போ ராஜா அதிகாரம் பண்ண முடியுமா? தாவீது ராஜா வயசாயிடுச்சு, முடியாது. அவரால் கையெழுத்து போட முடியாது. அதிகாரம் நிரந்தரம் அல்ல. இந்த 4 வசனத்தில் ஆவிக்குரிய சக்தி என்னன்னா, மனித மகிமை நிலைத்ததல்ல. உன் அழகு நிலைக்காது, உன் பேர் புகழ் அந்தஸ்து உன் கௌரவம் நிலைக்காது, கொஞ்சனே போகும். 2வது உடல் பலம் குறையும். 3வது அதிகாரம் நிரந்தரமானதல்ல. அல்லேலூயா. 4வது தேவனுடைய திட்டமே இறுதியில் நிறைவேறும். கைத்தட்டி பார்க்கலாம். இந்த உலகம் ரகசிய வருகிற அந்திக்கிறிஸ்து ஆட்சி வர வரைக்கும் தமிழ்நாடாகட்டும், இந்தியாவட்டும், அகில உலகத்தில் ராஜாக்கள் மாறி 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 தேசத்தை ஆளுகை செய்வாங்க. ஆனால் தேவனுடைய திட்டமே இறுதியில் நிறைவேறும். விஜய்க்கு இப்போ நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய், இவருக்கு அடுத்த பிறகு அடுத்த ராஜ்யபர் யாருன்னு தெரியாது. அதுக்கு அடுத்த பிறகு யார், இப்படியே போயினே இருக்கும். இந்த உலக ராஜ்யத்தை சொல்கிறேன், எல்லாமே தேவனுடைய திட்டம் தான் கடைசி நிலை நிறைவேறும். தாவீதின் முதுமை விவரம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்று, ஒரு காலத்தின் முடிவு. இந்த 1 ராஜாக்கள் 1:1 பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தின் முடிவு. ஒரு காலத்துக்கு ஆரம்பமாக இருக்குமானால் ஒரு காலத்தின் முடிவு கண்டிப்பாக இருக்கும். ஆரம்பம் ஒன்று இருக்குன்னா முடிவு இருக்குமா இருக்காதா? தூங்குறீங்களா இல்லையா? கை தட்டுங்க. ஒரு காரியத்தின் ஆரம்பம் ஒன்று இருக்குதா, அது முடிப்பார். தாவீது ராஜாக்கு ஆரம்பம் பயங்கரமாச்சுங்க, மகிமையாக இருந்தார், வெற்றி சிறந்தார். ஆனால் வயசு ஆகும்போது அவருக்கு பலம் கொஞ்சம் உணர்வு இல்லை, எல்லாம் ஆசைப்படுங்க. அவருக்கு காலகட்டத்தில் ஒரு காலத்தின் முடிவில் நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், இப்போ இருக்க அரசாங்கம் ஒரு காலத்தின் முடிவில் நான் வரப்போகிற 1. 2வது என்னென்னா, புதிய ஆட்சி தொடக்கம். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள். உலக பிரகாரமாக சொல்கிறேன். போன வருஷம் தமிழ்நாட்டை யார் ஆண்டானாங்க? அதுக்கு முன்னாடி யார் ஆண்டாங்க? 1957 47 பிறகு யார் ஆண்டாங்க? உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ ஒரு புதிய ஆட்சி வந்திருக்குது. உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய ஆட்சி, ஒரு புதிய நிர்வாகம். அப்பா அம்மா வயசாகி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா நிர்வாகத்தையும் பெரிய பையன்ட்டு சின்ன பையன்ட்டு கொடுத்துருவாங்க, இல்லை பெண்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. புதிய ஆட்சி தொடக்கம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ரீஃபார்ம். நம்மளே எல்லாத்தையும் செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு காலங்குது. 3வது காரியம், மனித பலவீனம். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள். பலம் உள்ளவை அனைவரும் நிச்சயமாய் ஒரு நாளில் பலவீனம் அடைய முடியும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள். 20 வயசில் 25 வயசில் 50 கிலோ தூக்கிங்க, 100 கிலோ தூக்கிங்க. ஆனால் இப்போ அபரஞ்சி இருக்கிறார், அவரால் ஒரு 25 ஐயா தூக்க முடியுமா? முடியாது. ஒரு காலத்தில் அவர் தூக்கினார். மனித பலவீனம் கண்டிப்பாய் உண்டு. இந்த 4 வசனம் சொல்கிறேன், எதுவும் நமக்கு நிரந்தரம் அல்ல. தேவ திட்டமே நிலைவேறும். உங்கள் அழகு போயிடும், உங்கள் சரீரத்தில் அழகு குறைஞ்சிடும், உங்கள் பலன் குறைஞ்சிடும், எல்லாமே கொஞ்சம். கடைசியில் தேவனுடைய திட்டம்தான் நிலைத்திருக்கும். கண்ணில் தட்டுவோமா? இந்த 1 ராஜாக்கள் 1 சுருக்கமாக சொல்ல போனால், தாவீது ராஜாவுக்கு அதிகாரம் பதவி எல்லாம் இருந்தும் அவன் பலவீனம் அடைந்தார். சரீரம் ஒத்து போகலை. புதிய தொடக்கத்தை பார்த்தாங்க, புதிய அரசாட்சியை பார்த்தாங்க. கடைசியில் தேவ திட்டம் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே எல்லாவற்றையும் ஏசப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. எதையும் பிளான் பண்ணாதீங்க. இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக ஓட வேண்டும். உங்கள் திட்டங்கள், செயல்பாடுகள், யோசனைகள் எல்லாவற்றையும் ஏசப்பாட்டு வச்சு ஜெபம் பண்ணுங்க. இதே தாவீது சொன்னார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காத்த வாய்க்கிற. கரங்கள் தட்டுவோமா? எல்லாம் கை தட்டுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். சொல்லுங்க பார்க்கலாம். சரீர முயற்சி அற்ப, எல்லாமே கொஞ்ச காலம் தான். அழகு, வாலிபம், சௌந்தரியம் எல்லாமே கொஞ்சம். நம்முடைய பதவி கூட கொஞ்சிடும், நம்ம மதிப்பு கூட கொஞ்சிடும். ஆனால் நம்மை குறித்து, உங்களை குறித்து, தேசத்தை குறித்து,
ஜனங்களுக்கு தேவ திட்டம் என்ன, அதுதான் நிலை வரும். கடைசி நாட்களில் தேவனுடைய ராஜ்யம் நிலை பெற்றோங்கும். இப்போ இருக்கிற அரசாங்கம்லாம் கொஞ்ச காலம் எல்லாம் மாறி போயிடும். தேவ ராஜ்யம் சதா கால் வீட்டில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ராஜ்யத்தை நம்ம எல்லாம் ஆயத்தமாக கல் தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு டீயும் பண்ணும் கொடுப்பாங்க. மணி குழந்தை பிறந்தநாள் டெடிகேஷனுக்காக சாப்பிடுங்க. எல்லாம் ஏந்திரிங்க. ஒரு காணிக்கை பாடல் பாடி நம்ம கடந்து போகலாம். கர்த்தருடைய பிள்ளையை ஸ்தோத்திரம். காணிக்கை பாடல் யார் பாடுறாங்க? ரைட். கவனிங்க, ஒரு விஷயம்லாம் பாருங்கள். அது சொல்லணும், நீங்கள் சொல்லணும், அதை கொடுக்குன்னு சொல்ல இதுக்காக வச்சுக்கோங்க. பாஸ்ட்டு நான் ஒரு வீட்டை விசுவாசம் கட்டி கொண்டிருக்கிறேன். எல்லாமே விசுவாசமாக ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நீ